அக்னி ஏந்திக் கொண்டு இருக்கிறார். தில்லை சிற்றம்பலத்தில் நடராஜராக கூத்தாடிக் கொண்டிருக்கிறார். அதாவது இந்த பிறவி பெருந்துயர் என்பது நாம் திரும்பத் திரும்பத் திரும்ப நாம் பிறவி எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். எதற்காக என்றால் இந்த ஜென்மத்தில் செய்த கர்மத்தை தீர்க்க அடுத்த ஜென்மம் எடுக்கிறோம். கர்மம் என்பது பாவம் புண்ணியம் என்பதாகும். மறுபடியும் அந்த கர்மத்தை கழிக்க அடுத்த ஜென்மம் எடுக்கிறோம். இதனைப் போல ஜென்மங்கள் தொடர்ந்து நாம் எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். இந்த ஜென்மம் நமக்கு முக்தியில் முடிய வேண்டும் என்றால் நம்முடைய பாவக்கணக்கும் புண்ணிய கணக்கும் முற்றிலும் இல்லாமல் போக வேண்டும். இதை நம்மால் செய்ய முடியுமா? இது எவ்வளவு பெரிய வேலையாக இருக்கும் என்று எண்ணி பாருங்கள். இந்த பிறவியை நம்மால் முடிக்க முடியுமா? அதனால் சிவபெருமானை வணங்கி அந்த கருணை மூர்த்தியை வணங்கி என்னை மன்னித்து பிறவியை முடித்து முக்தியை கொடு என்கிறோம். அதற்காக